ஐயா, ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ஆழமாக போகணுன்ற எண்ணம் இருக்குது. நான் என்னோடய பாதையில் நான் போயிட்டே இருக்கேன். ஆனால் என்னை சார்ந்தவங்க வந்து ஒரு சில நேரத்தில் வந்து எதுக்கோ பயப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு நான் என்னோடய கேள்வியிலேருந்தே எனக்கு ஒரு சில பதில்கள் கிடைக்குது. சரி, இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து நான் ஒரு சில விஷயம். நீ பயப்படுறன்னு அர்த்தம். ஆன்மீகத்தில் போகிறதுக்கு நீ பயப்படுற. ஏன்னா அவங்களுக்கு எதனா வரட்டுமே, நீ போனோன்னு முடிவு பண்ண பிறகு போய்கினே இருக்க வேண்டியது தானே. நீ ஏன் அவங்கள பார்க்குற? அப்போ நீ உனக்காக பார்க்கல, அவங்களுக்காக பார்க்குறியா? சொல்லு. அப்போ நீ பயப்படுற. அவங்க பயப்படுறாங்களோ பயப்படலையோ, நீ பயப்படுற. முதல்ல ஐயோ இவங்களை விட்டுடுவோமா, இவங்க நம்மளை வெறுத்துருவாங்களா, நம்ம இவங்களை விட்டுட்டு எங்கன்னா ஓடி போடுவோமா அப்படின்னு உனக்குள்ளவே பயம் வருது. அதனால தான் நீ இன்னொருத்தர் மேலே போட்டுனுக்கிற பழி இல்லைங்க. அதனால் அவங்களுக்கு வர பயம் என்ன தெரியுமா? ஆன்மீகத்தில் போனால் முன்காலத்திலலாம் சொல்லி வச்சாங்க, ஆன்மீகத்தில் போனால் வீட்டுக்கு காட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ எவனும் பொண்டாட்டியை விட்டு போகிறோம் எந்த ஆன்மீகவாதியும் கிடையாது. அப்போ நீ எங்கேருந்து விட்டுட்டு போகிறது, அவங்க எங்கேருந்து உன்னை விடுறது? அதனால் யாரையெல்லாம் விட முடியாது. இதெல்லாம் ஒரு கற்பனை. முன்னெல்லாம் எப்படி போனாங்கன்னா 10 வருஷம் குருகுலத்தில் இருந்தாங்க. அவங்க பாசம் பற்று எதுவும் கிடையாது. அவங்க ஊருக்குள்ளே வந்தாலும் சொந்த பந்தன் உறவுகள் கிடையாது. அவங்க போனாங்க காட்டுக்கு. காத்தாலேருந்து சாயந்தரம் பொண்டாட்டி மூஞ்சியே பார்த்து நின்றுட்டு அப்புறம் எங்கேருந்து காட்டுக்கு போகிறது? அதனால் இதெல்லாம் கற்பனை. நான் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. சொல்லுங்கள் சாமி. நான் அனுபவித்து பார்த்தது சோதனை ஒன்று. சரி சாமி. வீட்டில் போன வாரத்தில் பால் வாங்கிட்டு வந்து சரி அதை சூடு வச்சேன். சரி. அது தண்ணி மாதிரி இருந்துச்சு. சரி. நல்ல கொதிக்க வச்சு தண்ணியெல்லாம் போக்கி சுண்டை காய்க்கணும். சரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா காய்ச்சி எல்லாம் வச்சுட்டு சரி சரி அப்புறம் குடிக்கலன்னா அப்படியே அடுப்பில் வச்சுட்டு சரி இதை மட்டும் அணைச்சிட்டு வந்துட்டேன். சரி. வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தா அவ்வளோ எறும்பு, ஆயிரக்கணக்கான எறும்பு அது சுற்றிலும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காது. ஆமாம். என்ன சரி என்னடா இது இப்படி தண்ணியாவனா விட்டுருந்தீங்கன்னா அது குடிச்சிருக்காது, கொடுக்காது வச்சிருக்கோம். நீ சுண்டை வச்சா தயிர் மாதிரி சாப்பிட்டுச்சு அது. சரி இது பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வட்டாக்கு எடுத்து சரி அதில் கொஞ்சம் ஒரு 2 மில்லிமீட்டர் தண்ணியை சரி சும்மா அப்படி ஊற்றிட்டு, ஏன்னா இந்த இவனுங்கெல்லாம் அப்படி இப்படி பண்ணுறானுங்கள, இது இந்த ஐயருங்கெல்லாம் பண்ணுறானுங்கள பார்த்தேன். சரி சரி அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் வச்சு அதில் அதை தூக்கி வச்சுட்டேன். வச்சுட்டு அப்படியே அதே அடுப்பில் தான் இருந்த இடத்துல தான் வச்சுருக்கேன். சரி. ஆனால் எங்கேயுமே ஒரு எறும்பு கூட வரல. இல்லாத போயிடும். அது எப்படி? அதுக்கு அந்த ஞானம் எப்படி வந்துச்சு? அந்த ஞானத்தை கொடுத்தது யாரு? அதுக்கு அறிவிப்பு கொடுத்தது யாரு? இருக்கிற ஞானம் நமக்கு எது சாமி? எப்படி சாமி அது? அதை தானே சொன்னேன் நான். இறைவன் எல்லா ஜீவராசிலையும் இருக்கிறான். நீ நமக்குள்ள மட்டும் இருக்கிறான்னு நினைக்காத. ஆனால் அது கோவிலுக்கு போகல. 6 மாதத்துக்கு முன்னே மழை வரப்போகுதுன்னு எறும்பு எடுத்து போய் இறை சேர்த்து வச்சு இல்லை வளர்ந்து வண்டி வலையில் அதுக்கு 6 மாதத்துக்கு தேவையான இறையை சேர்க்குது. எவ்வளோ அறிவுக்குது மனுஷனுக்கு கூட இல்லையா? எலி இருக்குத, வயற்காட்டில் நெல் போடுறான்ல, அரைப்பார்த்துருவான். அரைப்பார்த்துட்டான்னா கார் எலின்னு வாங்க. அரைப்பார்த்துட்டான்னா அதுக்கு இறை கிடையாது. அதனால் என்ன பண்ணோம், அழகாக அந்த கதிரை கட் பண்ணி எடுத்துன்னு போய் வலையில் வச்சுக்கோ. ஒவ்வொரு வலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் சாப்பிட்றாங்க. ஐயோ, ஒரு அரைக்கோட்டை நெல் எடுத்துருக்கேன் நான். அவ்வளோ அறிவு இருக்குது அதுக்கு. நம்ம நினச்சிக்கிற நமக்கு தான் அறிவு இருக்குதுன்ட்டு. நான் போன வீடியோவுக்கு முன் வீடியோவில் கூட சொன்னேன், அறிவுன்றது இயற்கை, அறிவுன்றது தான் உயிர். அறிவுன்றது தான் உயிர். எண்ணங்கள் சேர்ந்தால் அறிவில் மனமாகுது. எண்ணங்கள் இல்லைன்னா அது அறிவாகவே இருக்குது. அப்போது ஒரு காவாயில் ஒரு கொசு உட்காந்துங்குது, ஒன்றும் ஜீவனம் கிடைக்கல. நான் பக்கத்தில் உட்காந்து நேராக அங்கேருந்து வந்து ஒரு கம்பி மாதிரி குத்திடுது இல்லையா? பசி ஆற்றிக்கின்னு அது போயிட்டு. அப்போது எல்லாத்துக்குமே அறிவு உண்டு, எல்லாத்துலேயும் கடவுள் உண்டு. அது உண்டு. ஆனால் எப்படி சென்சார் பண்ணி வந்துச்சு? அதே எப்படி அதில் வேற எதையோ ஒன்று கலந்துட்டுன்னு வைங்களேன், அதுக்கு பிறகு அந்த எறும்பு அந்த பக்கமே வரல. அது எப்படி? அதுக்கு வராது. பாம்பு இருக்குது தெரியுமா? பாம்பு. ஆமாம். அது எங்கே வேணாலும் பூந்து வந்துடும். ஆனால்
அதுக்கு உப்பு இருக்குதுல்ல, ஆமாம். அது வர வழியில் உப்பை போட்டுட்டேன்னா திரும்ப ஏன் ஏன்னா அது கல்லில் முள்ளுலெல்லாம் போகுது. அறிவு எல்லாத்துக்கும் இருக்குது சாமி, கூர்மையான அறிவு இருக்குது, ஆனால் கற்பனை கிடையாது அதுக்கிட்ட. நம்மக்கிட்ட அறிவு இருக்குது, கற்பனை சேரும்போது நம்ம முட்டாளாகிறோம். அப்போ எப்படி நம்ம ஆறறிவுன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிறோம் சாமி. எல்லாம் வெளியே சொல்லாத, எல்லாம் 6 அறிவுன்னு சொல்லிக்கிறோம். நீ வந்து 3 அறிவுன்னு சொன்னால் அவன் கஷ்டப்பட மாட்டான். 3 அறிவு சாமி மனுஷனுக்கு. அது சொல்லிட்டீங்க நீங்கள், கரெக்டு தான். அதை தவிர வேறு அறிவு இல்லை. 6 அறிவு படைச்சவன் இருந்தான், அவன் ஏன் நம்ம சொல்லின்னுக்குறோம். இப்போ கல்பனா சாவ்லான்னு ஒரு பொம்பளை போச்சு இல்லை, அது ஒரு படித்து அது விஞ்ஞானி ஆகி அது போச்சு. அடுப்பில் இன்னும் கரைச்சி சோறாக்கவே தெரியல, நாங்கள் பார்த்தோம் ராக்கெட்லேயே போயிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி இந்த 6 அறிவுன்னு சொல்லிங்கிறான். 6 அறிவுன்றவன் எவனுக்கு 6 ஆதாரத்தில் மூச்சு ஏங்குதோ அவன் 6 அறிவு படைச்சு. ஏன்னா நாணமில்லா சுரபின்னு பேர் அது இல்லையா, அந்த ஆதாரத்துங்களுக்கு பேர். எவன் ஒருத்தன் அதிகமாக முட்டி போட்டு கும்பிட்றான்னா சுகர் கம்மியாக இருக்கும் இல்லையா, ஆனால் அது கும்பிடாது வந்து சுகர் ஜாஸ்தி இருக்கும். இது எல்லாம் காரணம்னா உடலினுடைய சுரப்பு. அந்த 6 இடங்களும் இந்த சுவாசம் போய் ஏங்க ஆரம்பிச்சுச்சுன்னா அவனுக்கு அறிவு தெளிவாக இருக்கும். ஆனால் இங்கேயே போய்கின்னு இருந்ததுன்னா ஆசை வளருமே தவிர அறிவு வளராது. இதுதான் சாமி அடிப்படை. சரி சாமி. அப்புறம் பைபிளில் இருக்குங்கிறதுக்காக சொல்ல, பெரும்பாலும் வேதங்கள்லேயும் வந்து இறைவன் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் படைத்தான். இந்த தாவர ஜந்துக்கள் அதான் இதில் சிவபுராணத்தில் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்களே. எல்லாத்துலேயுமே எல்லா வேத நூல்லையும். ஆமாம் இருக்குது. ஒரு வேத நூல் இல்லை, எல்லா வேத நூல்லையும் சத்தியமான விஷயங்கள். எல்லா வேத நூல்லையும் பொய்யும் கலந்துட்டான். சரி சரி. அப்போ ஆன்மாங்கும்போது நம்ம பேரான்மான்னு ஒன்று சொல்கிறோம். அது எங்கேருந்து வந்துச்சு, எங்கேருந்து உதயமாச்சு, இல்லட்டா அவர் படைச்சவர் எங்கே இருந்தார், எங்கே இருந்து படைச்சாரு தெரில. அப்புறம் இன்னொன்று அவருடைய இது எங்கே இருக்குது, ஸ்தாபிதம் எங்கே, போன வீடியோ அவரை கண்டுபிடிச்சது யார்? போன வீடியோவில் தானே சாமி நான் கேட்டேன். என்ன சாமி கேள்வி கேட்டேன், என்ன பதில் வரல எனக்கு. கேட்டிங்களா சாமி? ஆமாம், போன வீடியோவில் கேட்டேன்னே. அப்படியா? கிறிஸ்து மதம் வானத்தையும் பூமியும் படைச்சவன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி ஆமாம். அவன் சொல்கிறான் முஸ்லீம் அகிலமே அல்லாஹ் அப்படின்றான். ஆமாம். இவன் சொல்கிறான் எல்லாம் வைகுந்தவாசி தான் காரணன்றான். நான் என்ன சொல்கிறேன், ஒரு மூலப்பொருள் வேணும் எல்லாத்துக்குமே இல்லையா. ஒரு பொருள் உருவாகுதுன்னா அதுக்கு ஒரு மூலப்பொருள் இல்லாத ஒரு பொருள் உருவாகாது. அப்போது இந்த கடவுள் இத்தனை விதமான கடவுள்களை மனிதன் சொல்லி தெரிஞ்சுங்கிறான். கடவுள் இத்தனை விதமாக இல்லை. அது அவன் இப்போ என் கூட நீ இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, நீ கொஞ்சம் நல்லா தடுப்புடலான்னு ஆளாக இருந்தால் உன்னை பற்றி நான் இஷ்டத்துக்கு எழுதிடுவேன். ஊருப்பட்ட புழு எழுதிடுவேன். அவர் அப்படி பலசாலி, இவர் இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ண யார் பார்க்க போகிறான்? ஒரு 100 வருஷம் பற்றி யாருன்னு பார்க்கலாம்? அது இல்லை, பார்க்க போகிறதில்ல. ஏதுந்த படிச்சுட்டு ஆஹா இவர் பெரிய ஆள் போடுது அப்படிதான். அந்த மாதிரி ஏதுன சரித்திரங்கள் இதெல்லாம். ஆனால் பாதி நிஜம், பாதி பொய். அது இருந்துட்டு போட்டோம். எல்லா மதத்திலையும் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்கிறான். இந்த கடவுளை உருவாக்குறது யார்? கடவுளை உருவாக்கின பொருள் எது? அதுதான் சாமி. அப்படின்னு தானே போன வீடியோவில் கேட்டேன். இன்னும் பார்க்கல, எங்கே வீடியோ பார்த்தா தானே தெரியும். சரி சரி. அப்போது கடவுளை உருவாக்குறது ஒரு மூலப்பொருள் இருக்கணும். ஆமாம், தான். அது எந்த பொருள்? அப்போ நீ கண்டது கடவுள்ன்ற, நான் கண்டதை கடவுள்ன்ற, அவன் கண்டதை கடவுள்ன்றான். அப்போ கடவுள்ன்றது எது? அந்த கடவுளை உருவாக்கின பொருள் எது? இப்போ நான் உருவானா எங்கள் அம்மா அப்பா இல்லாத நான் உருவாக முடியாது இல்லையா. அப்போது கடவுளை உருவாக்கணும் ஒரு மூலப்பொருள் இருக்கணும். அது எது? அந்த கேள்வியை நான் போன வீடியோவிலே கேட்டிருந்தேன். அதான் தானாக தோன்றியது, தான் தோன்றித்தனமாக வந்திருந்தா கூட அப்போ அவர் நம்மளை ரசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளும் தான் தோன்றித்தனமாக வந்திருக்கலாமே. எல்லாம் உலகத்தில் எல்லாமே தான் தோன்றி தான் வந்தது. அதை நம்ம வக்கீல் இருக்கிறார் செந்தில், அவர் கல்யாணத்துக்கு நான் இவன் சக்திவேல் 3 பேரும் போயிட்டு திண்டுக்கலுக்கு வரோம். அது எங்கே பார்த்து? தான் தோன்றி மலை, கரூர் பக்கத்தில் தான் தோன்றி மலைன்னு. நான் வண்டியில் கடவுளே நான் வரேன் கம்மனு சும்மா இருப்பானா
சாமி இது தான் தோன்றி மலைன்னா ஏன்டா மீதில் நீங்களே அதை பண்ணீங்க அதான் எல்லாமே தானே உருவானது தானே. எவனும் தான் செய்து வைக்க முடியாது, அது செய்து வைக்க முடியாத பொருள் அது. அப்போது நீ நானுமே தான் தோன்றி தான் வரும். தாயும் தகப்பனும் அங்கே ஆசைப்பட்டான், நடுவில் நான் போய் விழுந்தேன். சரி. அப்போது நான் விரும்பி தான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு தவிர எங்கள் அப்பா அம்மா விரும்பி நான் வரல. அப்போ தான் தோன்றி தான் நானே இல்லையா. ஒரு மரம் அது முளைச்சி வருது தரையில், தண்ணி இல்லை, எதுவும் இல்லை. பில்டிங்குங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சுவர்லேயே அரச மரம் இருக்கும், நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இது யார் போய் நட்டாங்க? தான் தோன்றி தான் வந்தது. உலகத்தில் எல்லா பொருளும் தான் தோன்றி வந்தது. ஆனால் எல்லாத்தையும் காக்கிறது ஒரு பொருள் இருக்கணும், அதான் கடவுள் இல்லையா. அதான் கேட்குறது. அதுதானே எதுன்னு நான் கேட்டேன், இன்னும் பதில் வரலையே எனக்கு. சரி சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா நான் கேட்டு பார்த்துட்டு நான் லூஸ் ஆகிடுவோம் உங்களுக்கு சாமி. நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, அப்போ இவ்வளவு நம்மகிட்ட இருக்கிற மூளை வரைக்கும் கசக்கி பார்க்குறோம். எப்படியோ ஒரு நம்ம எவ்வளோ இருக்கிறோமோ அவ்வளோ பார்க்குறோம். பார்க்கும்போது முடிவு கிடைக்கும். உலகத்தை ஆமாம் முடிவே கிடைக்காது. எங்கேயாவது இருந்து படைச்சாரு. இந்த ஆகாயம்னா என்ன? இதுலயே எத்தனையோ கிரகங்களை பத்தி சொல்றாங்க. ஆகாயம்ன்றதே ஒண்ணு இல்ல சாமி. வானம் வானம் சொல்றாங்க. அப்ப எல்லாம் மாயையா? பைபிள்ல சொல்றான் வானத்தையும் பூமியும். வானம்ன்றதே ஒண்ணு கிடையாது. அப்ப மாயை தானே எல்லாமே. அப்ப நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது மாயையா? மாயை. உடல் பேசுது, மாயை. அதான் கேக்குறேன். இப்ப நீ படுத்துட்டா பேச போகுது, நான் படுத்துட்டா பேச போகுது. அப்போ மாயையிலேருந்து நான் விடுபட்டுட்டேன். பேச்சு இல்லை. மாயை இருக்கிற வரைக்கும் தான் தோற்றம், மாயை இருக்கிற வரைக்கும் தான் பேச்சு, மாயை இருக்கிற வரைக்கும் தான் செயல். அப்போ இது மொத்தம் மாயா பஜார். மாயை, உலகமே ஒரு மாயை. அவ்வளோதான். அந்த மாயைக்குள்ளே நம்ம நாடகம் நடத்தின்னு அவ்வளோதான். ஒவ்வொருத்தர் சினிமா நடிக்கிறோம், அந்த நாடகம் நடிச்சுட்டு போல அது மாதிரி நிஜ வாழ்க்கையில் நம்ம நடிச்சுன்னு இருக்கிறோம். ஒரு நாள் எல்லாரும் போகணும். இப்போ வரவும் செலவுமாகுது. ஆனால் ஒரு காலத்தில் எல்லாமே முடிய போகுது. அதுக்கு இன்னும் ஒரு 2500 வருஷம் இருக்குது. அப்போது பிரபஞ்சமே அழியும். அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே 5 வருஷத்துக்கு முன்னே கூட சொன்னேன், இந்த உலகம் எதால் அழியும்னா நீரால் மட்டும்தான் அழியும். ஏன்னா ஒரே ஒரு மணி நேரம் கடல் அப்படி பிரிஞ்சுதுன்னா ஒன்றும் இருக்கா, சூன்யமாயிடும். பில்டிங் எதுவும் நிற்காது, எல்லாம் ஆகி தண்ணி நின்றுடும். திருப்பி தண்ணி வத்திடும். அந்த ஈரத்துலேருந்து ஒவ்வொரு உயிராக திரும்ப ஆரம்பிக்கும். இதுதான் காலகாலமாக எண்ண முடியாத கோடி காலத்துலேருந்து உருவாகினுக்குது. இதுதான் அந்த புதைப்பொருள் ஆராய்ச்சிங்க பண்ணும்போது பூமிக்குள்ளே பின்னாடி போதெல்லாம் அப்படி வர்றது. அப்போவே டெலிவிஷன் எல்லாமே இருந்துச்சுன்றாங்க சாமி. அமெரிக்காக்காரன் ஒரு உருவத்தை பிடிச்சிருக்கிறான், அதை எப்படியாவது அவன் எல்லா நாட்டிலையும் வச்சுக்கிறான் சேட்டலைட். அது வந்ததுன்னா இந்த பறக்கும் தட்டு. இப்போ ராவணங்காலத்தில் பறக்கும் விமானம், அந்த விமானம்லாம் வச்சிருந்தால அவன் பறக்கும் தட்டுன்னு வச்சுக்கிறான். அதில் வரான். அவன் என்ன நினச்சி வந்தானோ தெரியல, அவன் என்ன பண்ணணும்னு சொன்னால் வரனா பார்த்தா எஸ்கேப் ஆயிடுறான். இப்படி 3 பேர் வந்துக்கிறானுங்க. அதில் ஒருத்தனை சுட்டுட்டானுங்க, புஷ்டானுங்க ஒன்று வச்சுக்கிறான் அமெரிக்காக்காரன். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா நாட்டிலையும் சேட்டலைட் வச்சுக்கிறான். அவர் நம்மள மனுஷன் மாதிரி, ஆனால் விரலெல்லாம் நீட்டாகுது, நல்ல சகப்பு. அப்போ அவன் என்ன சொல்றான், இது எங்கேயோ வேற்று கிரகத்திலிருந்து வந்தான். அப்போ வேற கிரகத்தில் மனுஷன் விஞ்ஞானம் இதை விட வளர்ந்துருக்குறான்றாங்க. சரி சரி. ஆனால் இந்த உலகம் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கல, யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது. கண்டுபிடிக்கிற காலத்தில் உலகம் இருக்காது. ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் வாழ்க்கை, உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்க்கை போச்சு. இதுதான் சாமி மனுஷன். அதான் மரணத்தையே தெரிஞ்சுட்டா அப்புறம் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் மரணம் சாக மாட்டோம் போது வேகமாக வாழ்க்கையில் பயணம் பண்ணுவோம். சாக போகிறோம் எதுக்கிட்டா அப்படின்ட்டா உட்கார்ந்தத்தை விட்டு எழுந்துக்க மாட்டேன். அதனால தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வச்ச இறைவன் மரணத்தை மட்டும் தெரிஞ்சுக்க வைக்கல. அது பெரிய ரகசியம். அது எப்போ வேணாலும் வரலாம், எவ்வளோ நாள் ஒன்றாலும் ஆகலாம். ஆனால் அது தெரியாத வரைக்கும் உன் வாழ்க்கை சுபிட்சம். ஆனால் தெரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப இன்னலான வாழ்வை மாதிரி. அதனால் நரக வாழ்வு அது. அதனால் அது மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு படைச்சவன் இருக்கிறான். அதை யார், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முழுமையான ஞானத்தில் போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி ஞானிகள்லாம் இருந்திருக்காங்களா? எல்லாரும் கண்டுபிடிச்சி சொல்லிக்கிறான் சார், யாரும் கண்டுபிடிக்காதில்ல. இப்போ ஏசுநாதர்லாம் நல்ல முழுமையான ஞானி. ஆனால் அதுக்கப்புறம் வந்தவன்லாம் ஞானி கிடையாது, எல்லாத்தையும் அன்றால் கரெக்டாக சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி இங்கே வந்து பல மகான்கள் சொல்லிட்டாங்க.
இல்லையா? இப்போ இயேசுநாதருக்கு முன்னே வந்தவர் வள்ளுவர் இல்லையா? அவர் தான் உலகத்தை படித்தார் இயேசுநாதர்னு சொல்கிறான். அது வந்து மத வெறி. இயேசுநாதர் படித்தான்னு சொல்லல, அந்த பூமி ஆகாயத்தையும் பூமியும் படித்தாருன்னும் போது அவர் தானே படிப்பாளி ஆயிட்டாரு. அது தவறு, வெறியில் பேசுறது. அந்த மாதிரி வெறி இருக்கக்கூடாது. ஆனால் இயேசுநாதருக்கு முன்னே 100 வருஷமாவது வள்ளுவர் வந்து உலகத்தையே எழுதி வச்சிட்டான். மற்ற மத போதகர்லாம் மதத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் தான் எழுதணும். ஆனால் வள்ளுவன் வாழ்க்கையை பற்றியும் கடவுளை பற்றியும் எழுதிட்டு போயிட்டான். அது மாதிரி ஒரு மகானே கிடையாது. ஆனால் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு போதனை வேணும், அதில் தான் பயணம் பண்ணுவான். அது மாதிரி எல்லா மகானும் சொல்லிட்டான். அதனால தான் நான் யோசிக்கிறது என்னென்னா, நான் கிறிஸ்தவனாக பிறந்தேன். சரி. அதனால நான் இப்போ பைபிள்லேருந்து என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் இப்போ சொல்லி கொடுத்ததெல்லாம் வச்சு சரி அப்போ இந்த இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது, சரி, இது அது உண்மையோ பொய் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஓரளவுக்கு உணர முடியுது. அப்போ அதை வச்சு ஒவ்வொரு வசனங்களும் என்ன சொல்லியிருக்கு, அப்போ இடையில நிறைய சேர்க்கைகள்லாம் வந்திருக்கு, பிதற்றல்கள்லாம் இருக்குது, எல்லாத்துலையும் இருக்குது. ஆனாலும் சில விஷயங்கள் வந்து இதே மாதிரி ஞானத்துக்குரியது நிறைய விஷயங்களும் இருக்குது. எல்லாத்துலேயும் குர்ஆனில் கூட நிறைய விஷயம். இது தான் நான் என்னுடைய இது அப்படி தான். எல்லா மகான்களும் உண்மையை போதிச்சாங்க சாமி. அதை அந்த வழியில் வந்தவங்க அதெல்லாம் மிகைப்படுத்திக்கினாங்க எல்லா மகான்களும். ஏன்னா அவன் தொழிலுக்கு பொழப்புக்கு வந்தவனுங்கள்ல மகான்கள், உலகத்துக்காக வந்தவங்க. அவங்க வந்து சொன்னதெல்லாம் சத்தியமான விஷயம். ஆனால் இந்த பேரு புகழுக்கு வாழ்ந்தாங்களே அவங்க அதை மிகைப்படுத்திக்கினாங்க. ஆனால் எல்லா மகானும் சத்தியத்தை பேசிக்கிறான். எந்த மகானையும் குறை சொல்லவே முடியாது. அது மதத்தை வச்சு பேசக்கூடாது, மகானை வச்சு பேசணும். மதத்தை வச்சு பேசினா குறைகள் வரும். யார் மதம் உயர்ந்தது, யார் மதம் தாழ்ந்தது? இயேசுநாதரை கும்பிட்டா சாக மாட்டானா? இயேசுநாதரை கும்பிட்டா நோயாளி இல்லையா? சிவத்தை கும்பிட்டா சாக மாட்டானா? சிவத்தை கும்பிட்றவன் நோயாளி இல்லையா? அல்லாவை கும்பிட்றவன் நோயாளி இல்லையா? அல்லாவை கும்பிட்றவன் சாக மாட்டானா? எல்லாருக்கும் மரணம் உண்டு. அதனால தான் சொல்கிறது, வெளியே கடவுளே கிடையாது, உனக்குள்ளே தான் இருக்குது. அது முடிவு பண்ணுறது தான் நீ வாழறதும் சாகிறதும். மீதி எல்லாம் கற்பனை தான், கடவுள் தான். நிஜ கடவுள் உனக்குள்ளே இருக்கிறது தான் கடவுள். அப்புறம் உலக விஷயங்களை பற்றி சில யோசிக்கிறோம். யோசித்த இடத்துலையே கொஞ்ச நேரத்தில் அதை பற்றி மறந்துடுறோம். சரி. ஆனால் நீங்கள் கொடுத்த தீட்சையில் மட்டும் நினச்சா அது பிறகு நான் நினைக்காமலே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்காது. எப்படி? அது வேறு, இது வேறு. மற்ற விஷயம்லாம் நீ பைபிள் படித்தாலும் சரி, குர்ஆன் படித்தாலும் சரி, இல்லை சிவபுராணம் படித்தாலும் சரி, மன சம்மந்தப்பட்டது. அது வரைக்கும் தான் போகும். நான் கொடுக்குற தீட்சை அறிவு சம்மந்தப்பட்டது. அறிவில் போகும்போது தான் உனக்கு ஆராயவே எண்ணம் வரும். மனசில் இருக்கிற வரைக்கும் அதை ஆராய மாட்டேன். உலக விஷயத்தில் தான் ஆசைப்படுவேன். ஆமாம் சார். அதனால் இது தீட்சை உன்னையே நீ அறியுது, கடவுளை தேடுறதில்லை இது. ஏன்னா அந்த அளவுக்கு பவர். ஏன்னா குல்கந்தும் இளநியும் எது குடித்தா கூட நிற்கவே இல்லையா? சரியாக நீ எத்தனை கடவுள் வழிபாடு பண்ணியிருப்ப, எல்லையாவது என்ன வந்ததா? அப்படியே போகிற மாதிரியே போக, வர மாதிரியே சாமி 30 வருஷமாக தேடிட்டு சாமி. அதுதான் சாமி, நான் தான் சொல்கிறேனே, கடவுள்ன்றது ஒன்றே நீ இல்லைன்னா கடவுளே இல்லை. ஆமாம், இந்த உண்மை இங்கே தானே தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஒவ்வொருத்தர் காலம் வரும்போது தான். என்னை பெங்களூர்லேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணான், ஆனால் வரவே இல்லை. அவன் சும்மா ஆதங்கத்தில் ஃபோன் பண்ணிடுறது. ஃபோன் பண்ணிவிட்டு, சாமி நான் இவ்வளோ வருஷமாக தேடினேன் சாமி. ஏன் சாமி எனக்கு இப்போ தான் கடவுள் அந்த வரல கொடுத்தாருண்ணா. நான் சொன்னேன், கல்யாணம் ஆகிடுச்சப்பா அவனுக்கு. பசங்க இருக்குதா? 2 பசங்க இருக்குது சாமி. கல்யாணத்துக்கெல்லாம் போய்க்கிறியா அப்படின்னு. போய்க்கிறேன் சாமி. உன் பசங்க அந்த கல்யாணத்தெல்லாம் பார்க்குது இல்லை? பார்க்குது. உடனே வீட்டுக்கு வந்தோடனே உன் பசங்க கேட்குது, அப்பா எனக்கு கூட ஒரு கல்யாணம் பண்ணுவேன், என்ன பண்ணுவேப்பா? பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேனே? அதுக்கு வயசு வரணும், அதுக்கு பொறுப்பு வரணும், இதெல்லாம் வந்த பிறகு தான் பண்ணணும். கடவுளும் இதை தான் ஏன் பண்ணிக்கிறாங்க உனக்குன்னு. உனக்கு எந்த நேரத்தில் இது கிடைச்சா நீ இதில் முழுமையாக இருப்ப, எந்த காலத்தில் இது கிடைச்சா நீ இதை ஆராய்வ அப்படின்ற கடவுள் பார்த்து தான் எங்கிட்ட அனுப்புகிறான். அப்போ இதுவும் ஒரு ப்ரிடிக்ஷன் தான். எல்லாமே காரணத்தோடு தான் நடக்குது, எல்லாமே காரியத்தோடு தான் நடக்குது. காரியம் இல்லாத உலகத்தில் ஒரு செயலும் கிடையாது. இன்னைக்கு தேடி இங்கே வாரம் என்னாச்சுன்னா அதுக்கும் அதுதான் சாமி முடிவு. அது தேடுனா தான். இப்போ உலகத்தில் எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்குது. கிறிஸ்துவ ஆசிரமம்னா கிறிஸ்டின் தான் இருப்பான், இந்து ஆசிரமம்னா இந்து தான் இருப்பான், முஸ்லீம் ஆசிரமம் முஸ்லீம் தான் இருப்பான். நம்ம ஆசிரமம் மாதிரி எல்லா ஜாதிக்காரனும் எல்லா மதத்துக்காரனும் இருக்கிற ஆசிரமம் எங்கேயும் பார்க்க முடியாது. நம்மக்கிட்ட முஸ்லீம் உபதேசம் வாங்கிக்கிறான், கிறிஸ்துவ உபதேசம் வாங்கிக்கிறான். 10 வருஷம். அது ஒன்று மட்டும் இல்லை, நான் போய் ஒரு 20-30 பேரை பார்த்துருப்பேன் இது மாதிரி சாமியாருங்களெல்லாம். சரி. ஆனால் டாமினேஷன் அதிகம். எப்படின்னா ரோஜா பூவெல்லாம் பாதத்தில் வச்சு அது என்னென்னமோ பண்ணுறாங்க. இந்த திருவள்ளூரில் கூட என்னென்னமோ பண்ணுறாங்க. நான் அங்கேயும் போயிட்டு வந்தேன்.
நான் மட்டும்தான் வழிபாடு செய்யலே தவிர எல்லாருமே உளுந்து வழிபாடு பண்ணுறாங்க அதை. ஆனால் அது பெரிய விஷயம் இல்லை. அவன் காலை கழுவுன தண்ணி குடிக்கிறாங்க பாருங்கள், அதை மாதிரி கொடுமையை எங்கேயும் பார்க்க முடியாது சாமி. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. வந்து ஆன்மீகமே கிடையாது. நான் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்னேன், எவன் ஒருத்தன் கடவுளை பார்த்தானோ, எவன் ஒருத்தன் கடவுளை உணர்ந்தானோ எந்த வேஷத்துக்கும் அடிமையாக மாட்டான், எந்த புகழுக்கும் அடிமையாக மாட்டான். அதை பார்க்காத வேஷம் கட்டவங்களாம் இதுக்கு அடிமையாகிடுவான் அப்படின்னு. அதனால் நான் எந்த நிலையும் நான் சாகிற வரைக்கும் இப்படி தான் சாமி இருப்பேன். மாலை போடுறாங்க, அதுவே எனக்கு ஏற்றுக்கல. ஏன்னா அவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து அந்த இதுக்கு வந்துடுறாங்க, அவங்க காலிலே விழக்கூடாதுன்ற நான். சீடர்கள் காலில் விடணும், அது குரு சீடனுடைய கடமை. ஆனால் வெளியாளுங்க காலில் விழக்கூடாதுன்றேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்பும் போதே குரு காலில் போய் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்துடுறாங்க. அது நான் தடுக்க முடியல. இல்லை காலில் விழுந்து கூப்பிடுறத பற்றி இல்லை, இன்னும் கனவீன பார்க்க அதுவே எனக்கு பிடிக்காத விஷயம். அதுவே எனக்கு பிடிக்காத விஷயம். ஆனால் அதை தவிர்க்க முடியல. மாலை போடுறாங்க, அதுவும் வேறு வழி இல்லை. அப்போ உடனே கைட்டு வச்சுருவேன். இந்த வேஷம் கட்டுறவெல்லாம் நமக்கு ஒத்துக்காது சாமி. ஏன்னா நான் பேசுறதும் சரி, நான் வாழ்க்கையில் நடந்துக்கிறதும் சரி, நிஜத்தை தேடணுன்றவன் நான். எல்லா சீடர்களுக்கும் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறத கேட்காது, நீ ஆராய்ஞ்சி பாரு உண்மை. என் பேச்சு வேணாம், நான் 1000 பொய் சொல்லுவேன், நீ யோசி, எது உண்மை நீ தேடு. உனக்குள்ள உண்மை இருக்குது, அதை நீ தேடி இருக்குது கஷ்டம், தேடு, அதுதான் வழி அதுக்குன்ற. இதை விட மோசம் ஒரு குருக்கிட்ட போயிருந்தேன், உன் ஆன்மாவை கடைசி காலத்தில் நீங்கள் இறக்கும் தருவாயில் ஈடேற்றுறதுக்கு நான் வந்து அதில் ஏற்றி விட்டா தான் போகும்னு சொன்னவர் இருக்கார். ஆனால் அவர் போயிட்டார். அவர் அடுத்த 2-3 மாதத்துலேயே போயிட்டார். ஆந்திராவில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு பாய் சர்டிஃபிகேட்டு கொடுக்குறாரு. பாவமன்னிப்பு சீட்டு கொடுத்த மாதிரி 2 லட்சம் ரூபாய் வாங்கினது. எவனுக்குடா எவன்டா பாவம் பண்ணு, உன் பாவத்தையே உன்னால் தீர்க்க முடியாது, எனக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பேன் நீ? கடவுளாலேயே எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது. நான் பண்ணதை நான் தான் அனுபவிக்கணும். கடவுள் எந்த கடவுளை அனுபவிப்பேன்? ஏமாத்துற எல்லாம் இருக்கக்கூடாது சாமி. இதை மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன் சாமி. நீ யாருக்கு விரோதமாக பாவம் செஞ்சியோ, யாருக்கு விரோதமாக நீ தான் அனுபவிக்கணும். அதை நேற்று பிறந்த இன்னைக்கு சாவர உனக்கே இவ்வளோ புத்திக்குத. இறப்பு பிறப்பு இல்லாத கடவுளுக்கு எவ்வளோ புத்தி இருக்கும்? நீ ஜெயிட்டு போதில் இருந்தாலும் வாங்கிக்கிறதுக்கு முட்டாள அவன் உலகத்தையே படிச்சுட்டு ஒரு கொடையின் கீழே ஆட்சி பண்ணின்னுக்கிறான். அவனுக்கு தெரியாதா நீ எப்படியா பாட்டு அயோக்கியன்டான்ட்டு? நீ செய்த பாவத்தெல்லாம் வாங்கிப்பான? நீ தான் அனுபவிக்கணும். இதில் எந்த மாற்றம் இங்கே மாதாங்க இதெல்லாம் கிடையாது. மனுஷன் செய்த பாவத்தை நீ தான்டா அனுபவிக்கணும், செய்த நன்மையை நீ தான் அனுபவிக்க போகிற. கரெக்டு தான். இது 2 தவிர இங்கே எந்த கடவுளுக்கும் இங்கே வேலையே கிடையாது. அவன் எவன் கடவுளாக இருந்தாலும் சரி. சிறு வயதில் கணவனை இழந்தவர்கள் சாபமா இல்லை அவங்களுக்கு சின்ன வயசில் கணவனை இழக்கிறாங்க, ஒரு நல்லது இதுக்கு சேர்க்கறதில்ல? ஆமாம், சாபம் தானே. யார் சாபம்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு வீட்டில் மாமியார் எல்லாம் இருக்கிறாங்க, வீட்டுக்காரர் பிள்ளை இறந்து போயிட்டான்னா மருமகளை பார்த்து நீ வந்த நேரம் எப்படி இது பார்த்தியான்னு மருமகளை சொல்லுவாங்க. அப்போ மாமியார் சொல்லுவாங்க சாபம்னு. புரியுதா? ஆனால் இது உண்மையிலே இது சாபமானா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இறைவன் மூச்சு காற்ற அளவெடுத்து வச்சுருக்கிறான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த அளவு ஆனது செலவழித்து போனால் ஒரு செகண்டு கூட நம்ம இந்த கூட்டில் இருக்க முடியாது. அப்போ கணவன் இறந்து போனதுக்கு பெண் ஒரு காரணமா அப்படின்னா அப்படி எந்த காரணமும் கிடையாது. ஆனால் சிலர் சொல்லுவாங்க மாங்கல்ய தோஷம் இருக்குதுங்க, இதை பண்ணியிருந்தால் சரியாயிருமா அப்படின்லாம் யாரையும் காப்பாற்றவே முடியாது. புரியுதுங்களா? அப்படியே அது ஒரு சாபமும் கிடையாது. யார் யார் வாழ்க்கையில் எதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்குதோ அதை கண்டிப்பாக அனுபவிச்சே முடிக்கணும். அதுக்கு சின்ன வயசா பெரிய வயசா அப்படின்லாம் கிடையாது. அவனுக்கு கல்யாணமே பண்ணனாலும் அவன் செத்து தான் போவான். புரியுதா? அதனால் கல்யாணன்றது ஒரு சாபக்கேடு கிடையாது, அது ஒரு வரம் தான். புரியுதா? எங்கேயோ இருக்கிற 2 பேரும் ஒன்று சேர்ந்து 2 பேரும் நீ வளர்ந்த விதம் வேறு, அவங்க வளர்ந்த விதம் வேறு. ஆனால் 2 பேரும் வளர்ந்த விதமாக வேறையாக இருந்தாலும் ஒரு நோக்கத்துக்காக 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாராங்களே, அது வரம் தானே. அப்போ இது இடையில கட் ஆகுதுன்னா அது யார்? விதி விதிச்சு விதி. அவனுக்குன்னு இறைவன் முடிஞ்ச ஆயுசு முடிஞ்சு போனால் அவன் போயினே இருக்க வேண்டியதான். இதில் சாபத்துக்கு வேலையே இல்லை சாமி. புரியுதா? அந்த மாதிரி ஊரில் சொல்லிட்டுப்பான், நம்மளாம் அதெல்லாம் சொல்ல வேணாம், அந்த சாபம் நமக்கு வந்துடும். தமிழ் கடவுள் முருகன், தமிழ் கடவுள் வந்து முருகன், தமிழுக்கும் முருகனுக்கும் எனக்கு தொடர்பு. தமிழ் கடவுள் முருகன், ஏன் தமிழ் கடவுள் முருகன் என்னப்பா அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த இந்தியா ஃபுல்லாகவே ஒரே ஒரு வழிபாடு தான் இருந்தது. எதுனா முருகனோட வழிபாடு மட்டும். அது நாளடைவில் சுருங்கி 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 சுருங்கி
இன்றைக்கி தமிழ் இது வரைக்கும் வருது. ஏன்னா இந்தியான்னு ஒன்று இல்லாத போதே ஃபுல்லாகவே எல்லாம் தமிழ் தான் பேசியிருந்தான். வேறு பாஷை இங்கே உருவாகவே இல்லை. இங்கே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பேசின ஒரே பாஷை தமிழ் மட்டும்தான், வேறு பாஷை இல்லை. இது நாளடைவில் குறைஞ்சது தான் இது. ஏன்னா இறைவனோட பிள்ளை, இறைவனோட பிள்ளை என்ன, ஏன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் முருகன் பிறந்தானா இல்லை. யாருக்கு பிறந்தான் அப்படின்னா அவன் முருகன் மட்டும்தான் ஆண்மகன். ஏன்னா அவர் மட்டும்தான் ஆம்பளைக்கு பிறந்தவர், மற்ற எல்லாரும் ஒரு பெண்ணுக்கு பிறந்தாங்க. புரியுதா? அப்போது இறைவன்கிட்ட இந்த வந்த மொழி தான் தமிழ். அப்போ அவனுக்கு பிறந்ததுனால இவனையும் என்ன பண்ணுறாங்க, தமிழ் கடவுள் அப்படின்றாங்க. அதனால தான் முருகனை 6 தலைன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா 6 ஆதாரமாக இருக்கிறான். அவங்ககிட்ட இருக்கிற மயில் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா, உள்ளே இருக்கிற இந்த மூச்சு மயிலாகவும் இருக்குது, உள்ளே இருக்கிற நாதம் சேவலாக இருக்குது. இப்படி எல்லாம் அடையாளப்படுத்துனது யார்? முதலாக ஞானத்தையே உலகத்துக்கு சொன்னது யாருன்னா தமிழ்லேருந்து தான் வெளியே போச்சு, சமஸ்கிருதத்துலேருந்து போகலை. சமஸ்கிருதம் அப்புறம் வந்த மொழி தான். தமிழ்லேருந்து தான் இந்த ஞானமே வெளியே போகுது. அப்போது இந்த முருகன்னாவே யாருன்னா தமிழ் கடவுள். ஏன்னா முருகன்னா அழகன்னா ஞானம். அழகன்னா இந்த உருவம் அழகுன்னு சொல்லலை, ஞானம் தான் உலகத்தில் அழகு. அந்த ஞானம் வடிவானவன் முருகன். அதனால தான் அவன் கையில் வேலை கொடுத்துட்டாங்க. ஏன் சூளம் கொடுத்துருக்க வேண்டியது தானே, வேலை கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஞானத்தோட வடிவம் அப்படி தான் இருக்கணும், நீளமாகவும் இருக்கணும், ஆழமாகவும் இருக்கணும், அகலமாகவும் இருக்கணும்னு சொன்னது காரணம் என்னன்னா இறைவன் என்னாலே தமிழ் வடிவம். அதனால தான் அகாரம் உகாரன்னுவாங்க. வேறு எதனா நம்ம பாஷையில் எதனா சொல்லிடுறாங்களா? எந்த பாஷையில் போனாலும் இந்த மூச்சை என்ன சொல்லுவாங்க, அகாரம் உகாரம் தான் சொல்லுவாங்க. தமிழில் தான் வந்தாகணும், எல்லா இடத்துலையும் அதான் சொல்லி ஆகணும், வேறு மாற்றமே கிடையாது சாமி. புரியுதா? இந்த அகார உகாரத்தை சொன்ன ஒரு மொழியே தமிழ் தான். அப்போ ஞானத்தை அடையணும்னா எல்லாரும் எங்கே போனோம்னா முருகன்கிட்ட தான் போய் ஆகணும். அப்புறம் தான் முருகன் தான் சிவன்கிட்ட கொண்டு போய் விடுவான் நம்மளை. புரியுதா? அதனால தான் தமிழ் கடவுள் முருகன் தான். தமிழர்கள்லாம் கும்பிட்றதுனால அவன் தமிழ் கடவுள் இல்லை, அவன் தான் தமிழ், அவன் தான் ஞானம். அதனால தான் ஞானம்னாலே தமிழ் தான். வேறு பாஷையில் போய் இங்கே இருக்கிற ஞானத்தை கற்றுக்கவே முடியாது. ஐயா, புண்ணியம் செய்தால் அந்த பலன் பிள்ளைகள் சேரும். புண்ணியம் நம்ம செஞ்சால் அதோட பலன் பிள்ளைகளை சேரும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னோடய பாவத்தை நான் எப்படி அழிக்கிறது? புரியல. புண்ணியம் செஞ்சால் நான் சொல்கிறேன், இப்போ நான் புண்ணியம் செஞ்சால் என்னோடய புண்ணியம் வந்து பிள்ளைகளை சேரும். பிள்ளைகளுக்கு சேரும். பாவம் அப்படி போக என்னோட பாவத்தை நான் எப்படி அழிக்கிறது? அதே பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியது தான். சொத்து பத்தெல்லாம் அவங்க பேர் மேலே தானே எழுதி வைக்கிறோம். அப்போ அதே மாதிரியே இப்போ நான் இவ்வளோ பாவம் பண்ணிக்கிறேன், யாருக்காக பண்ணேன்னா உங்களுக்காக தான் பண்ணேன். நான் ஒரு வேளைக்கு சாப்பாடு கூட நின்று நிதானமாக உட்காரத்துக்கு கூட எனக்கு டைம் இல்லை. சோறை நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, ஒரு சோறை கட்டி போய் அதில் கட்டி கொடுத்துறேன், ஓடுன்னு ஓடுறேன், பஸ்ஸை பிடிக்கிறேன், ட்ரெயின் பிடிக்கிறேன், ஓடி யாருக்காக உழைச்சேன் அப்படின்னா இந்த வீட்டுக்காக தான் உழைச்சேன். ஆனால் துட்டு வரும்போது வாங்கினவங்க சந்தோஷம் அனுபவிச்சுங்க, என்னோட கஷ்டத்தில் பங்கு கொள்வாங்க, நான் செஞ்ச பாவத்தில் பங்கு கொள்வாங்கன்னா யோ அதெல்லாம் உன் கடமைன்றாங்க. இதெல்லாம் உன் கடமை, இதை நீ செய்யலைன்னா யார் செய்வா? எதுக்கு என்னை பெற்றுக்கணுன்னு புள்ள கேள்வி கேட்பான். புரியுதா? ஆனால் அவன் கேள்வி கேட்டாலும் அப்பா அம்மா செஞ்ச பாவமும் அவனை போய் சேரும். புரியுதா? போகாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னால் இந்த ஒரு புள்ள குழந்தை பிறக்கணாவே நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இது தாத்தா ஜாலியில் இருக்குது, இது முன்னால் அவன் ஆயா மாதிரி இருக்குது, அப்பா மாதிரி இருக்குது, அம்மா மாதிரி இருக்குது சொல்லுவாங்க. ஏன் புதுசாக இருக்குதுன்னு யாராவது சொல்கிறாங்களா? ஏன் சொல்லலை? ஒரு பாரம்பரியத்தை ஒரு விந்துவானது கடத்திக்கின்னு வருது. அப்போ அங்கேருந்தே என்னாச்சு, நீ செஞ்சது மட்டும் இல்லை, நான் செஞ்சது மட்டும் இல்லை, நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவமும் எங்கே இருக்குதுன்னா என்னோட பூர்வ மூலமான அந்த விந்தில் இருக்குது. அப்போ நான் தொடங்கும் போதே எங்கேருந்து தொடங்குறேன்? முன்னோர்கள் இருந்து வரேன். அப்போ எனக்கு தெரிஞ்சோ தெரியும், அதுக்கு தான் சொல்கிறது, நல்லவன் நீ நல்லவனாக இருந்தால் நல்ல வீட்டில் பிறப்ப, கெட்டவனாக இருந்தால் கெட்டவன் வீட்டில் பிறப்பன்றது காரணமே என்னன்னா இதுதான். அந்த பாவன்றது மூலமான குளத்தில் முளைச்சிக்கினே தான் இருக்குது. அது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் கொடுக்க வேண்டியதே இல்லை. அது ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு தானாகவே போயிடும். அதை யாரும் பாண்டு பேப்பரில் எழுதி கொடுக்க வேண்டியதே இல்லை, தானாக போயிடும். நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு,
நல்ல காலம் பிறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே, போலி வாக்கம்